திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு விழாவின் 5ஆம் நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்நாளில் நமது அழைப்பின் பேரில் வருகை புரிந்துள்ள அருட்பணி பிரான்சிஸ் சுந்தரராஜ் SDB மற்றும் ஏனைய அருட்பணியாளர்கள், பங்கு மக்கள் அனைவரையும் புனித பிரான்சிஸ் சேவியர், புனித பீட்டர், புனித செபஸ்தியர், புனித தோமையார் மற்றும் புனித கார்மேல் அன்பிய இறைமக்கள் அனைவரையும் மாலை வணக்கம் கூறி வரவேற்கிறோம். அன்னை மரியாவுக்கு புகழ் அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக எலிசபெத் சொன்ன வார்த்தைகள்தான், உம் வயிற்றில் வளரும் குழந்தை ஆசீர் பெற்றதே. ஆண்டவர் இயேசுவின் போதனையை கேட்டுக்கொண்டிருந்த பெண்ணொருத்தி இந்த வார்த்தையினால் இயேசுவிடம் அன்னையை புகழ்கின்றார். இயேசுவின் மீட்பு பணியில் இறை பணியாளராக தன்னையே அர்ப்பணித்து கொண்டார் அன்னை மரியா. இறைவன் தமது மீட்பு பணிக்காக மரியாவை முன்குறித்து வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கையை பேழையினுள் இறை வார்த்தை என அழைக்கப்படும் 10 கட்டளைகள் வைக்கப்பட்டிருந்தன. இவ்வார்த்தைகளை உடன்படிக்கையின் பேழையும் அதை தாங்கிய ஆலயத்தையும் புனிதப்படுத்தின. இயேசுவை யோவான் நற்செய்தியாளர் வாக்கு என அழைக்கிறார். யோவான் 1:1-4. இவ்வாக்குதான் அன்னை மரியாவின் வழியாக பிறந்தார். இந்த வாக்கு அன்னை மரியாவின் வயிற்றிலிருந்து ஓர் ஆலயமாக விளங்கினார். அன்னை மரியா இயேசுவை தாங்கியதால் கடவுளின் திருப்பேழையாக இறைவனது பேறு பெற்றவளாக திகழ்கின்றார். இயேசு அன்னை மரியாளின் திருவயிற்றில் இருந்து அன்னை மரியாவை ஆலயமாக்கினார். அவ்வாறே இயேசு நற்கருணை பேழையில் இருந்து ஆலயத்தை புனிதப்படுத்துகின்றார். இதன் எதிரொலியாக மரியா தன் வயிற்றில் இயேசுவை கருவாக தாங்கி மனித இனத்தை நித்திய அழிவிலிருந்து காப்பாற்றும் கருவியாக செயல்படுகின்றார். எனவே அன்னை மரியாவை ஆலயமென போற்றும் நாமும் இறைவனது ஆலயம் என்பதை நினைவில் கொண்டு புனித பவுல் அடிகளார் கூறியது போல் நாம் நம்மை கடவுளின் கோவில் ஆக்கி தூய ஆவி குடிக்கொண்டிருக்கும் ஆலயமாக நம் வாழ்க்கையை இறை மதிப்பீடுகளுக்கு ஏற்ப மாற்ற முயல்வோம். பிரியமானவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் ஒரு சில சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். எல்வின் டேவிட் ஜோ கிறிஸ்தோபர் பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகும். அமலி பெர்னாண்டஸ், மரிய ரஞ்சனா, கருணா மேரி தாமஸ் நன்றி திருப்பலியாகவும், மேலும் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற மிக்கேல், ஜெனிபர், சந்தியா, சரசு, மேரி, தேவராஜ், அற்புத மேரி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் சிறப்பான முறையில் ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் புனித பிரான்சிஸ் சேவியர் அன்பியும், புனித பீட்டர், புனித செபஸ்தியான் அன்பியும், புனித தோமையார் மற்றும் புனித கார்மல் அன்னை அன்பியங்கள். இந்த அன்பியங்களை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
தூய மறு நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட சிறு குற்றங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டே உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடியுள்ள இறைவார்த்தைகள். தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டின் 7ஆம் மாதத்தில் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமாகிய செருபாபேலிடம் தலைமை குருவும் யோசாத்தின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சி இருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசத்தாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களே, ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்தினின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கின்றது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்குமுற செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலைவ செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகள் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்குரியது, பொன்னும் எனக்குரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலில் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு அன்னையின் முகத்தில் அன்புக்கு விளக்கம் தெரிந்தது. இந்த பெண்ணையின் மனதில் சுமந்த சுமைகள் மறைந்தது. இருளில் நடந்தேன், ஒளியை அடைந்தேன், சித்திரவானில் சிட்டென பறந்தேன், துன்பத்தை கடந்து விட்டேன். அன்னையின் முகத்தில் அன்புக்கு விளக்கம் தெரிந்தது. இந்த பெண்மையின் மனதில் சுமந்த சுமைகள் மறைந்தது.
செந்தமிழ் பாடும் குயில்கள் கூட்டம் வாழ்த்து கீதங்கள் பாடட்டும். ஜில்லென்று வீசும் மெல்லிய காற்றும் மல்லிகை மலரை தூவட்டும். செந்தமிழ் பாடும் குயில்கள் கூட்டம் வாழ்த்து கீதங்கள் பாடட்டும். ஜில்லென்று வீசும் மெல்லிய காற்றும் மல்லிகை மலரை தூவட்டும். விண்வெளி மீன்கள் நகர்ந்து வரட்டும். அன்னைக்கு நகைகள் அவைகள் தரட்டும். அருளின் ஒளி அவளே, அன்னையின் முகத்தில் அன்புக்கு விளக்கம் தெரிந்தது. இந்த பெண்மையின் மனதில் சுமந்த சுமைகள் மறைந்தது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பெருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியவர் நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த நாளிலே பார்ப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய பங்கு தந்தை ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தொலைபேசியிலே எனக்கு தொல்லை கொடுத்து, கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி பணித்ததின் பேரிலே நான் இங்கே இருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த நவநாள் தினங்களிலே இத்தனை நபர்கள் இந்த ஆலயத்திலே குழுமி இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுடைய பங்களிப்பு, நீங்கள் அருமையாக பாடுகிறீர்கள், அருமையாக எல்லோருமாக ஜெபம் சொல்லுகின்றீர்கள். இது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். உங்களுக்கு அருமையாக பயிற்சி கொடுக்கின்ற பங்கு தந்தையும் நான் பாராட்டுகின்றேன். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான சிந்தனை அல்லது கருத்து, கடவுளின் திருப்பேழை அன்னை மரியாள். அதான் நோட்டீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே கடவுளின் திருப்பேழை அன்னை மரியாள் என்று நமக்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு சில சிந்தனைகளிலே நாம் இன்றைய தினம் மூழ்குவோம். கத்தோலிக்க திரு அவை, நீங்களும் நானும் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் என்று சொல்வதற்கு 4 தூண்கள் கண்டிப்பாக அவசியம். இதில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்களும் நானும் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. முதலாவதாக இறை வார்த்தை. ஆதியிலே வாக்கு இருந்தார், அந்த வாக்கு கடவுளாகவும் இருந்தார் என்று யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். தொடக்க நூலிலே ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார் என்று தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். எனவே
இறை வார்த்தை முதலாவதாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பயணிப்பது. இரண்டாவதாக பாரம்பரியம், ட்ரெடிஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். நம்முடைய குடும்பங்களிலே உங்களுடைய குலம் கோத்திரம் கூட ட்ரெடிஷன்ஸ் இருக்கிறது. ஆகவே திரு அவையிலே நம்முடைய பாரம்பரியம் என்று சொல்லும் பொழுது இந்த விசுவாசம், நம்பிக்கை, விசுவாச கோட்பாடுகள் நாளுக்கு நாள் திரு அவையிலே வளர்ச்சி பெற்று மக்கள் எல்லோரும் அந்த பாரம்பரியத்தை அதிகமாக நேசித்து திரு அவை நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான தூணாக இருப்பது பாரம்பரியம், ட்ரெடிஷன்ஸ் என்று சொல்வது. மூன்றாவதாக அருட்சாதனங்கள். அருட்சாதனம் மொத்தம் எத்தனை? 9 10? எல்லாம் தூங்காமல் நல்லா அலர்ட்டாக இருக்கீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். அதனால்தான் மாற்றி சொன்னீங்க. திருவருட்சாதனங்கள் 7. இந்த திருவருட்சாதனங்கள் மூலமாக நீங்களும் நானும் அபிஷேகம் அர்ச்சிக்கப்பட்டு நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பயணித்து கொண்டிருப்பதாக இருக்கிறது. 4வது தூணாக இருப்பது என்னவாக இருக்கும்? வெரி குட், அன்னை மரியாள். அன்னை மரியாள். இந்த 4 தூண்களிலே நாம் விசுவசித்து பயணிப்பது தான் நீங்களும் நானும் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் என்று சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று இல்லை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் கண்டிப்பாக பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்டா வீக்கு. இந்த 4 தூண்கள் மிக அவசியமாக இருப்பது நாம் பார்ப்போம். ஆகவே மரியாள் இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய கருத்தாக இருப்பது மரியாள். ஒருபோதும் மரியாள், இந்த கூற்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரியாள் நம்முடைய வாழ்ந்து ஒருபோதும் மரியாள். ஆக இன்றைய தினம் இந்த உடன்படிக்கையின் பேழையை, அன்னை மரியாளை அழைத்த நாம் இந்த மறை உண்மையை எபேசு சங்கம் கிபி 431 அது உணர்த்தியது. அப்போ அந்த உடன்படிக்கையின் பேழையை என்று அன்னை மரியாளை அழைத்தது. அது இந்த பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பேழை என்று சொல்லக்கூடிய கடவுளின் சிம்மாசனமாகிய அரியணையாக அது கருதப்பட்டது. ஆகவே அதை என்ன செய்கிறார்கள்? சட்டங்களாக கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் அந்த பேழைக்குள் இருந்தன. அதைத்தான் முதல் வாசக முகவுரையிலே அருமையாக அந்த நபர் வாசித்தார்கள். ஆக அந்த பேழைக்குள்ளாக அந்த 10 கட்டளைகள் வைக்கப்பட்டு இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாள் அந்த கருவிலே இருந்தார். ஆகவே தான் நான் சொன்னேன், இந்த கடவுளின் திருப்பேழை பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பாரம்பரியம், வரலாறு ஒன்று இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய அன்னை மரியாள் இந்த இயேசு கிறிஸ்துவை தன் உதிரத்திலும் உள்ளத்திலும் தாங்கி ஒரு பேழையாக அவள் கருதப்படுகிறாள் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். எனவே விவிலியத்திலே பார்க்கும் பொழுது பைபிளில் 200க்கு மேலான இடங்களிலே பேழை என்ற சொல் விவிலியத்தில் இருக்கிறது. 200க்கு மேற்பட்ட முறையில் அது பயன்படுத்தப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நோவா முதலாவதாக அந்த படகு பேழை என்று அழைக்கப்பட்ட தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நோவாவின் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் அந்த விலங்குகள், மரம், செடி, கொடி எல்லாமே பாதுகாக்கப்பட்டன. உனக்காக கேபார் மரத்தால் ஒரு பேழையை செய் என்று யாவே இறைவாக்கினர் நோவாவை பார்த்து அங்கே அருமையாக இடத்துல சொல்லுகிறார். ஆக இந்த பேழை என்று சொல்லும் பொழுது அது பாதுகாப்பிற்காக, அல்லது பேழை என்று சொல்லும் பொழுது ஆண்டவனுடைய பார்வையிலே வசப்படுத்தி அது எப்பொழுதுமே ஒரு பராமரிப்பில் இருக்கக்கூடியது தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அதே போல விடுதலை பயணத்தில் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடியே மோசேவும் உடன்படிக்கையின் பேழையை செய்து முடித்தார். 10 கட்டளைகள் அதில் வைக்கப்பட்டன. விடுதலை பயணத்தில் நாம் பார்ப்பது. ஆகவே இரக்கத்தின் இறக்கைகள் அந்த பேழையின் மேல் அமைக்கப்பட்டிருந்தன. பேழையை சுமந்து செல்ல லேவியின் குடும்பம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஆண்டவரின் பேழை இஸ்ராயல் மக்கள் எதிரிகளிடமிருந்து மக்களை காக்கும் சின்னமாக விளங்குகிறது. இப்படியாகத்தான் இந்த பேழை என்பது ஆண்டவனுடைய ஒரு சின்னமாக, பாதுகாக்கின்ற ஒரு சின்னமாக மோசே இஸ்ராயல் மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த விடுதலை பயணத்தில் நாம் அனைவரும் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அதுவும் சாமுவேல் முதல் புத்தகத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பதாகவும் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், இந்த உடன்படிக்கை, இந்த பேழை மீட்டல்
பிலிஸ்தியரிடத்திலே அந்த பேரெச்சம் கொள்ளுகிறார்கள். பிலிஸ்தியரிடத்தில் அது விடுவிக்கப்பட்டு இந்த பேழையானது மீண்டும் இஸ்ராயல் மக்களிடையே கொண்டு வரப்பட்டு இந்த பேழையை ஆண்டவனுடைய பிரசனத்தை அவர்கள் உணர்வதாக நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அடுத்தபடியாக பிரியமான சகோதர சகோதரர்களே, உடன்படிக்கை என்று ஒன்று உண்டு. இந்த உடன்படிக்கை என்று சொன்னால் 300க்கும் மேற்பட்ட இந்த இடங்களிலே உடன்படிக்கை, கவனன்ட் என்று சொல்வார்கள். ஒப்பந்தம் அல்ல, கான்ட்ராக்ட் அல்ல. உடன்படிக்கை என்று சொன்னால் அது கவனன்ட். இஸ்ராயல் குலத்தவருக்கும் யாவேக்கும் இருக்கின்ற அந்த உடன்படிக்கையை 300க்கு மேற்பட்ட விதத்தில் விவிலியத்திலே அது வர்ணிக்கப்படுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் அதை அருமையாக அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார் என்பதுதான் அர்த்தமாகும். ஆகவே இந்த உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது இலக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, இது அந்த வார்த்தை வெட்ட என்று பொருளாக இருக்கிறது. உடன்படிக்கைக்கு அந்த வார்த்தை உண்மையான இலக்கிய ரீதியாக பொருள் என்ன என்று சொன்னால் வெட்ட. அதாவது நான் கடவுளுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற இருக்கிறேன், அப்படி நான் நிறைவேற்றாவிடில் என்னை இரண்டாக வெட்டுங்கள் என்பதுதான் அர்த்தம். அதுதான் அந்த உடன்படிக்கையினுடைய எசன்ஸ், அந்த உடன்படிக்கையினுடைய சாரம் என்று நாம் சொல்வதாக இருக்கிறது. சபை உரையாளர் ஆகமத்தில் அருமையான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். அது 5ஆம் அதிகாரம் 4லிருந்து 5 வரை சொல்லப்பட அருமையான வசனங்கள். நீ வாசிங்க. வெரி குட். எஸ். யா எஸ். என்ன வாக்கு கொடுத்தாயும் கரெக்ட். அருமையான வசனம் சபை உரையாளர் ஆகமத்தில். ஆகவே கடவுளுக்கு நீ ஏதாவது வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தாதே. வாக்கு கொடுத்து நீ நிறைவேற்றாமல் போவதை விட வாக்கு கொடாமல் இருப்பதே மேல் அப்படின்னு அந்த சபை உரையாளர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அல்லது இந்த பைபிள் வசனம் முழுவதுமாக நம்முடைய அன்னை மரியாளுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அதான் உடன்படிக்கை, அந்த பேழை என்று சொல்லுகின்றோம். ஆகவே அவள் அடிமை ஆகட்டும் இறைவா என்று கரங்களை விரித்து கபிரியேல் வானதூதரோடு அவர் செய்து கொண்ட அந்த உரையாடலை பார்க்கும் பொழுது மரியாள் இயேசுவின் பேழையாக இல்லமாக சொல்லப்படுகிறாள். ஆகவே அது புதிய பேழையாக அவள் தோன்றுகிறாள். ஆகவே தான் நான் சொன்னேன், ஆகவே மரியாள் இந்த பேழையை தாங்கக்கூடிய அருமையான ஒரு பிரசனமாக இருப்பது என்பதுதான். இதைத்தான் புனித அகுஸ்தீன் அழகா சொல்வார், the virginity of the flesh and the virginity of the heart அப்படின்னு சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவை மரியாள் பேழையாக இருந்து உதரத்திலே தாங்குவதற்கு முன்பாக உள்ளத்திலே தாங்கினாள். அதான் முக்கியம். அதான் virginity of the flesh and the virginity of the heart அப்படின்னு சொல்வது. நீங்களும் நானும் உதரத்திலே தாங்க முடியாது, ஆனால் உள்ளத்தில் இயேசுவை தாங்கக்கூடிய பேழைகளாக நடமாடும் நற்கருணை பெட்டிகளாக இந்த ஆலயத்திலிருந்து நாம் திருப்பலியை நிறைவேற்றிய பிற்பாடு வீட்டுக்கு செல்லும் பொழுது நடமாடும் நற்கருணை பெட்டியாக பேழையாக நாம் போக வேண்டாமா? இப்படித்தான் மரியாள் என்ன செய்ய வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே அவள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கருவிலே உள்ளத்திலே உதரத்திலே தாங்கி அந்த பேழையின் முதல் ஒரு அந்த யூக்கரிஸ்டிக் ப்ரொசஷன் சொல்லும் பொழுது மரியாள் இயேசு கிறிஸ்துவை தாங்கி எலிசபெத் அம்மாளை காண்பதற்காக அவள் விரைந்து செல்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக மரியாள் எப்படியாகத்தான் நாம் பார்ப்பது. ஆகவே கடவுளை தாங்கிய இந்த மரியாள் எப்படி நிற்கிறாள் என்று சொன்னால், அடிமை என்று சொல்லி இறைவனின் தாயானாள், ஆகட்டும் என்று சொல்லி அவள் துணை இரட்சகையானாள். எங்கனமாகும் நான் கணவனை அறியேன் என்று சொல்லி அவள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டாள் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, படைப்பின் தொடக்கத்தில் நாம் பார்க்கின்றோம், கடவுள் இந்த முதல் பெற்றோர்களை ஆதி பெற்றோர்களை அவர் படைத்தார். நமக்கு தெரியும் நல்லா, அந்த கதை தொடக்க நூலில் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆதி பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மனித பலவீனத்தின் காரணமாக கீழ்ப்படியாமையால் அவர்கள் பாவம் செய்த போது தங்களுடைய சாயலை அவர்கள் இழப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த பாவத்தில் அந்த இருக்கின்றார்கள். கடவுளின் பாவனையாகவும் சாயலாகவும் படைக்கப்பட்ட அந்த நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் பாவத்தை கட்டி கொண்டார்கள். ஆக கடவுளுடைய திட்டத்தை முறியடிப்பதற்காக
என்ன செய்வது? இந்த சாத்தான் 3 சாதனங்களை பயன்படுத்துகிறான். இந்த ஆதி பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னுடைய கடவுள் அருள் வேண்டாம் என்றான் மனிதன். அவன் விலகுகிறான். அதனால் அவனுக்கு கிடைத்தது என்ன? அதன் விளைவு என்ன? தனிமை, சலிப்பு, நோய், பாவம், விரக்தி. இதெல்லாம் இந்த அலகை சாத்தான் 3 சாதனங்களை அவன் பயன்படுத்துவதாக பார்க்கிறோம். அந்த இறை திட்டத்தை முறியடிப்பதற்காக முதலாவதாக ஏவாள், இரண்டாவதாக விலக்கப்பட்ட மரம், மூன்றாவதாக அந்த மரத்தில் இருக்கின்ற விலக்கப்பட்ட கனி. இந்த 3 சாதனங்களை இந்த சாத்தான் திட்டமிட்டு மனிதனை தன் பக்கமாக வசமாக இழுப்பதற்காக பயன்படுத்திய சாதனங்கள். ஆண்டவர் விட்டு விட்டாரா? இல்லை. மாறாக இந்த சாத்தானின் இறைத்திட்டத்தை முறியடிப்பதற்காக கடவுள் இறைவன் 3 சாதனங்களை என்ன செய்கிறார்? அவர் பயன்படுத்துகிறார். ஆகவே அது யார் என்று சொன்னால் புதிய ஏவாள், அன்னை மரியாள் இல்லையா? ஆகவே அந்த 3 சாதனங்களை நாம் பார்க்கும் பொழுது மரியாள் அந்த இடத்திலே நாம் பார்ப்பது பழமொழி நமக்கு நல்லா தெரியும், ஆவதும் பெண்ணாலே. ஆனால் புதிய பழமொழி மரியாள் உங்களுக்கு சொல்றாரு, ஆவதும் பெண்ணாலே தீமை அழிவதும் பெண்ணாலே. அது உங்களுக்கு உண்மையாகவே பெண்டிர் குலத்தாருக்கு சொல்லப்படுகின்ற புது பழமொழி. அந்த பழைய பழமொழி நீங்கள் சொல்லாதீங்க, யாரும் சொல்லவும் கூடாது. அப்போ ஆவதும் பெண்ணாலே தீமை அழிவதும் பெண்ணாலே என்பதை மரியாள் அருமையாக எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. அப்போ மரியாள் அது முதல் ஒரு சாதனம். இரண்டாவதாக சிலுவை மரம், மூன்றாவதாக சிலுவையில் தொங்கிய கனியாகிய இயேசு. அப்ப இந்த 3 சாதனங்களை இறைவன் படைத்து உங்களுக்கும் எனக்கும் ரட்சணியம் மீட்பு உண்டு என்பதை இந்த மரியாள் வழியாக நமக்கு சொல்லப்படுவதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம் கலாத்தியர்கள் திருமுகத்தில் சொல்லப்படுகின்ற பவுலடிகளார், அதாவது கடவுள் இந்த உலகத்திலே ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் பிறக்க முடிந்த போது ஒரு பெண்ணினுடைய உதவி இல்லாமல் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்க முடியவில்லை. அதுதான் மரியாள் ஒரு அருமையான ஒரு பிழையாக அருள்மிக பெற்றவராக இன்றைய தினம் நான் நினைத்து பார்ப்பது. ஆகவே கபிரியேல் வானதூதர் வந்து அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்ற வாழ்த்துரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் யாருக்கும் சொல்லப்படாத வாழ்த்துரை மரியாளுக்கு மட்டும் சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவள் ஆண்டவனுடைய செல்லப்பிள்ளை. நீங்களும் நானும் ஆண்டவனுடைய செல்லப்பிள்ளைகளாக இருக்கிறோம். காரணம், நமக்கும் அந்த அருள் மிக பெற்றவர்களாக திருமுழுக்கு பெற்ற பொழுது நம் அனைவருக்கும் சொல்லப்படுகின்ற அருமையான அந்த வாழ்த்துரை இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ரேமன் பிரவுன் சொல்வார், ஒருவர் ஆயராகவோ குருவாகவோ திருநிலைப்படுத்தும் நாளை விட திருமுழுக்கு பெற்ற நாளே மிகச் சிறந்தது, மிக முக்கியமானது. திருவருட்சாதனை ஃபர்ஸ்ட். ஒரு ஆயராகவோ குருவாகவோ திருநிலைப்படுத்தும் நாளை விட திருமுழுக்கு பெற்ற நாள் தான் எல்லோருக்கும் சிறந்ததாக இருக்கிறது. காரணம், நீங்களும் நானும் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று மரியாளுக்கு சொல்லப்படு. இன்றைக்கு யாருக்காவது அந்த மாதிரி மரியாளுக்கு இப்போ என்ன வயசு இருக்கும், 16, 17, இளம் நங்கை. திடீர்னு அந்த மாதிரி யாருன்னா ஒரு பெண்ணுக்கு இங்கே வந்து கபிரியேல் வானதூதர் அருள் நிறைந்தவளே வாழ்க, மாலதி, ரேவதி, கோமதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னாங்கன்னா உடனே என்ன ஆகும்? தூக்கி வாரி போடும். என்ன இது, நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அப்படின்னு ஒரு வாழ்த்துரை சொல்லும் பொழுது அப்படியே ஒரு சமுதாயத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்ற ஒரு அங்கலாய்ப்பு ஒரு கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு இருக்கும், அந்த நங்கைக்கு இருக்கும். இப்போ மரியாள் அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது எப்படி இதையெல்லாம் ஒரு சின்ன விளக்கம் கேட்டு நான் கணவனை அறியேனே தூய ஆவி மீது வருவார் என்று அவர்களுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த சொல்லாடல் அல்லது ஏற்படுகின்ற அந்த அருமையான உரையாடல் பார்க்கும் பொழுது கடைசியாக ஆம் ஆகட்டும் இறைவா என்று சொல்லுகிறாள். ஆக இதை தான் நாம் பார்ப்பது. இந்த அருமையான இந்த அந்த சாத்தானின் ஆட்சிக்கு அவர் சிறிதும் நாம் காலம் உட்பட்டிருப்பதாக வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவளுக்கு அருள் பொழியப்பட்டிருப்பதனால மரியாள் உண்மையாகவே மாசு மறுவில்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு குறிப்பேடு. முதல் குறிப்பேடு புத்தகத்தில் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அருமையான வசனம் இருக்கிறது. இந்த பேழையை தூக்கி கொண்டு வருகின்றவர்கள் யார், யார் தகுதி உள்ளவர்கள் என்பது குறிப்பேடு. முதல் குறிப்பேட்டிலே 15ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இருக்கு. எனவே
எஸ் தங்களை அப்போ அந்த பேழையை தூக்கி கொண்டு வருகின்றவர்கள் குருக்களும் லேவியரும் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரின் பேழையை கொண்டு வர தங்களையே தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று குறிப்பேட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தூயவர்கள் தான் ஆண்டவரின் பேழையை தாங்க முடிந்தது. அதே போல மரியாள் தூயவளாக இருந்தால், எந்த பாவம் இல்லாமல் இருக்கின்ற அமல உற்பவி அந்த பேழையாக இயேசுவை தாங்குவதற்காக அவள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டாள் என்பதுதான் பார்க்கின்றோம். எனவே என்ன பார்ப்பது, கிறிஸ்துவை தான் உதரத்தில் தாங்கிய மரியாவை அந்த சிறப்பு அருள் மூலம், கிரேஸ் என்று சொல்கிறோம், அதன் வழியாகத்தான் வைத்திருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக எந்த வியப்பும் கிடையாது. ஆகவே அருள் மிக பெற்றவர் ஆண்டவரின் செல்ல பிள்ளைகளாக இருப்பதாக இப்படி அம்ப்ரோஸ் சொல்வார், கன்னிமரியாள் மோட்சத்தின் பாத்திரம் அப்படின்னு சொல்வார். உதிரத்தில் இயேசுவை உருவெடுத்தார், எனவே அவர் எல்லோரையும் விட மேலானவர் என்று புனித அம்ப்ரோசியார் சொல்வதாக நாம் பார்ப்பது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கருத்தினை சிந்தனையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, இன்றைய விழா நவநாள் உனக்கும் எனக்கும் தருகின்ற பாடம் என்ன, என்ன சிந்தனையை நாம் வாட் ஷல் வி டேக் ஹோம், எந்த சிந்தனை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக நாம் அனைவரும் தூய ஆவியாரில் வாழ வேண்டும். அது முக்கியமானது. தூய ஆவியாரில் வாழ வேண்டும். தெசலோனிக்கேயர் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். பவுலடிகளார் சொல்றார், இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். மரியாள் அப்படி செய்தாளா? இல்லையே. ஆகவே தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் கண்டிப்பாக இறை வாக்குகளை புறக்கணிக்க மாட்டார்கள். தூய ஆவியின் செயல்பாட்டை அவர்கள் ஒதுக்க மாட்டார்கள் என்பதுதான் முதலாவதாக நீங்களும் நானும் கண்டிப்பாக எடுத்து சொல்லக்கூடிய அருமையான ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் கடவுளின் திருமுன் விளங்கும்படி கண்டிப்பாக இந்த திருமுழுக்கை பற்றி பவுலடிகளார் மிக அழகாக சொல்வது. இரண்டாவது, இறைவனின் விருப்பத்தை தேர்ந்து தெளிவர். சரியா? ஆகவே மரியாள் இந்த தூய ஆவியை அவள் பெற்ற பிற்பாடு கடவுளுடைய விருப்பத்தை தான் அவள் தேர்ந்து தெளிந்து அவள் செய்தாள். ஆகவே கருவிலிருந்து கல்லறை வரை கடவுளின் விருப்பத்தை அவள் செய்ததாக நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் இந்த தூய ஆவியை கண்டிப்பாக ஆராய்ச்சிக்கு உட்படுத்தக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். அதுதான் எதிர்நோக்கின் திரு பயணிகளாக இருப்பது. எவரும் ஆவியானவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது என்று சொல்கிறார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில். அப்போ இரண்டாவது சிந்தனையாக, பிரியமான தர்மை சகோதர சகோதரிகளே, இறைவனின் விருப்பத்தை நாம் அனைவரும் தேர்ந்து தெளிவதாக இருப்பது. ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க கணவர் கடவுளை போன்றவர். அப்படியா? இன்னும் அருமையா, ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் எது சொன்னாலும் காதில் வாங்க மாட்டார், அப்படித்தான் நம்புறோம். ஆனால் திருப்பாடல் 94:8 வசனத்திலே சொல்லப்பட்டது, அதாவது செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, விழியை பொருத்தியவர் பார்க்காதிருப்பாரோ. அப்போ நாம் எல்லோரும் அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது இறைவனின் விருப்பத்தை கண்டிப்பாக தேர்ந்து. இப்போ ஜெபம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது, மரியாளை போல நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், ஜெபம் கரங்களை இயக்க, கரங்கள் உலகத்தை இயக்குகின்றன. ஜெபம் என்பது என்ன? என்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பது அல்ல, மாறாக இறைவனுடைய திருவுளத்தை தெரிந்து கொள்வதுதான் ஜெபம் என்பதை மரியாள் இன்றைக்கு நம்ம அனைவருக்கும் உணர்த்துகிறார். மூன்றாவதாக, தனது உடலை முழுவதுமாக இறைவனுக்கு கையளிப்பர். மரியாள் முழுவதுமாக தன்னுடைய உடலை இறைவனுக்கு காணிக்கையாகிறாள், அர்ப்பணம் செய்கிறாள். அதே போலத்தான் நீங்களும் நானும் என்னுடைய உடலை முழுவதுமாக இறைவனுக்கு கையளிப்பது. இது குருக்கள் மட்டுமல்ல, துறவியர்கள் மட்டுமல்ல, பொதுநிலையராக இருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய உடலை முழுவதுமாக இறைவனுக்கு கையளித்தல். நம்மெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், திருமணம் அல்லது குருத்துவம், நாங்கள் துறவரத்தில் இருக்கின்ற அருட்சகோதரிகள். அப்போ அந்த வாக்குறுதி, நிறைய பேர் நம்ம வாக்குறுதி கொடுத்துறோன்னா நாக்குறுதி தான் இருக்க மாட்டேங்குது, உறுதியாகவே இருக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று சொல்லிடுறோம், ப்ராமிஸ் பண்ணிடுறோம், ஆனால் அதை நம்ம நிறைவேற்றுவது அல்ல. ஆனால் மரியாள் தன்னுடைய உடலை முழுவதுமாக இறைவனுக்கு கையளிப்பது. ஆகவே இந்த உடலை நான் எப்படி பேணுகிறேன்? தூய ஆவியின், அதாவது நம்முடைய உடலானது பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்க வேண்டும். நம்முடைய உடலாக பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்க வேண்டும்.
அப்போது என்னுடைய உடலை முழுவதுமாக நான் இறைவனுக்கு காணிக்கையாக்குகின்றேனா, எனது உடல் சாயலாகவும் கடவுளின் சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டதாக இருப்பதை நான் உணர்கின்றேனா என்பதுதான் நாம் சிந்தித்து பார்ப்பது. ஆக இந்த உடலை நான் பேணுவதற்காக நான் உண்மையாக ரெஸ்பான்சிபிள் மெம்பராக இருக்கிறேன்னா, காரணம் இந்த உடலை சிதைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் நாம் ஈடுபடுவதில்லையா? புகைப்பிடிப்பதோ, மது அருந்துவதோ, அல்லது வேறு தீய பழக்கங்களை நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ இல்லை. காரணம், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் என்னை தன்னுடைய சாயலாக பாவனை வாழ்வு என்னும் கொடையை கொடுத்திருக்கிறார். அதை நான் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்பது. மரியாள் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாள். எனவே மூன்றாவது பாடமாக எனது உடலை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உடலாக அதை நான் பார்ப்பது. நான்காவதாக, பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியின் கனிகளில் ஒன்றான அமைதியை கடைபிடித்து வாழ்வர். ஆகவே இன்றைக்கு இந்த சமாதானம், அந்த அமைதி இருக்கின்றதா? இந்த அமைதி என்ற ஒரு அருமையான இந்த ஆவியின் கனிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய்விடுகிறது. நமக்கு நிறைய இந்த ஈகோ பிரச்சனைகள், அல்லது நீயா நானா என்று சில நேரங்களிலே சண்டை போட்டுக்கொள்கிற ஒரு விஷயமாக கூட நாம் இருக்கிறது நாம் பார்ப்பது. ஆகவே இந்த அமைதியை நாம் கடைபிடித்து வாழ்கின்றோமா? இந்த அன்னையினுடைய நவநாளை நாம் இன்றையும் கொண்டாடும் அவள் சொல்லக்கூடிய அருமையான கருத்து, கண்டிப்பாக நாம் அனைவரும் நன்மையால் தீமையை வெல்ல வேண்டும், அமைதியை நாம் கடைபிடிப்பதாக நாம் வாழ்வதுதான் மிக முக்கியமானதாக. ஆகவே இந்த 4 பாடங்கள் மிக முக்கியமாக இன்றைய தினம் கொண்டாடுகிற இந்த நவநாள் தினம் நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்தில் இருத்தி வைத்துக் கொள்வது. தூய ஆவியாரில் வாழ வேண்டும். பிறகு ஆவியை நாம் கண்டிப்பாக எந்த விதத்திலும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தக்கூடாது. கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது. மூன்றாவதாக என்னுடைய உடலை முழுவதுமாக இறைவனுக்கு கையளித்தல். நான்காவதாக அமைதியை கடைபிடித்து வாழ்தல் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதை நாம் கடைபிடிப்பது இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இந்த காலத்தில் இருப்பது என்ன என்று சொன்னால் அக்கறையற்ற நிலை, த சின் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். அக்கறையற்ற நிலை. புற்றுநோய் ஒருவரை மட்டும்தான் சாகடிக்கும், அக்கறையற்ற நிலை ஒரு சமூகத்தையே சாகடிக்கும். நான் சொல்லலை, இப்போ பிரான்சிஸ் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த அமைதி நாம் கடைபிடிக்கணுமா என்பதுதான் நான் இந்த நாட்களில் சிந்தித்து பார்ப்பது. பெரியமான எனதர்மைக்கு சகோதர சகோதரிகளே, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் கண்டிப்பாக உடனிருந்து உயிர் கொடுக்கின்ற அன்னை மரியாளை போல நாம் உடனிருந்து உயிர் கொடுக்கிறோமா? இன்றைக்கு நேரம் காலம் குடும்பத்திலே இல்லாததற்கு காரணம் என்ன? இண்டிவிஜுவலிசம், தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிமை. அதுக்கு ஒரு அருமையாக நாம் இந்த காலத்தில் பார்க்கக்கூடியது என்ன நினச்சோம், குட்டிச்சாத்தான் நினச்சோம். அந்த செல்ஃபோன் இருக்குது பாருங்கள், அது பண்ணுகின்ற எவ்வளோ அட்டகாசமான ஒரு செயலாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு அந்த உறவுகள் மேம்படுவது கிடையாது, அமைதியை கடைபிடித்து வாழ்வது கிடையாது. அதுதான் இந்த நாளிலே நாம் அன்னை மரியாள் நமக்கு சொல்லக்கூடியதாகுது. எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. குடும்பத்தில் நம்ம அமைதியாக அமர்ந்து நாம் உண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது, அல்லது குடும்பத்தில் உட்கார்ந்து கொண்டு நாம் சில நேரங்களில் உரையாடல் இருக்கிறதா? இன்றைய தினம் பெற்றோர்கள் இடத்துல குழந்தைகள் அதை பார்க்கின்றார்களா? நாம் எல்லாம் ரோல் மாடலாக இருக்கிறோமா? அதுதான் இன்றைய நாளிலே அன்னை மரியாள் நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான கருத்தாக இருக்கிறது. ஒரு பையன் ஸ்கூலிருந்து வந்தோடனே சொல்கிறான் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நம்மெல்லாம் குரங்குலேருந்து வந்த மாதிரி டீச்சர் சொன்னாங்க, நம்முடைய பரிணாம வளர்ச்சி சயின்ஸ் கிளாஸ்லலாம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கம்மா. அப்படியா சொன்னாங்க? உங்கள் அப்பா சைலேருந்து பார்க்கும்போதெல்லாம் அப்படி தானே இருக்காங்க அவங்கெல்லாம், ஒருவேளை அப்படி தான் வந்திருப்போம் போல தெரியுது. நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாம் நம்ம குடும்பத்தில் சிரித்து பேசி நேரத்தை செலவழிப்பதற்கான ஒரு காலத்தை நாம் சில நேரங்களில் எடுத்துக்கொள்வதில்லையே. ஆகவே அமைதியை கடைபிடித்து வாழக்கூடிய ஆவியின் கனிகளில் ஒன்றாக இதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அக்கறையற்ற நிலையை, அதுதான் மிக மிக முக்கியமான கொடிய நோயாக இருக்கிறது என்பதை போப் பிரான்சிஸ் சொல்கிறாரு. நாம் இந்த மாதத்தில் அன்னை மரியாளுக்கு நிறைய விழாக்கள், 8ஆம் தேதி அவருடைய விழா, 15ஆம் தேதி நம்முடைய வியாகுல அன்னையின் திருவிழா. இந்த தியான பாடல கூட நீங்கள் பாடினீங்க, இமயமலை வரை பிறகு வேலைநகர் வரை மரியாளுடைய புகழ் சேரட்டுன்னு பாடினீங்க, அழகாக பாடினீங்க. இன்றைக்கு உலக அளவிலே மரியாளுக்கு ஏகப்பட்ட ஆலயங்கள், எவ்வளவு அருமையான பஸ்லிகாஸ் விழாக்கள் எல்லாமே நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். நம்முடைய வீட்டில் கூட மாதா சுரூபத்தை அழகாக ஜோடித்து கொண்டு தான் வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால்
ஆனால் அன்புக்குரியவர்களே, குடும்பங்களின் நன்னெறிகளான அன்பு, உறவு, பிறருக்கு உதவுதல், பிறருக்கு அக்கறை காட்டுதல், கரிசனை, பரிவு, இதெல்லாம் இல்லையே. இதெல்லாம் இல்லையே. அன்னை மரியாள் இதைத்தான் சொல்லுகிறாள். எனக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்துகிறீர்கள், மலர் மாலையை சூடுகின்றீர்கள், மெழுகுத்திரிகளை ஏற்றி வைக்கின்றீர்கள், வெரி குட். ஆனால் இதைவிட மிக முக்கியமாக உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் இந்த அன்பை நீங்கள் எல்லோரிடத்தில் எண்பித்து காட்டுகிறீர்களா என்பதுதான் நாம் சிந்தித்து பார்க்கணும். எனவே கடவுளின் பேழையாக இருந்த இயேசுவை அவள் முன் உணர்த்துகிறாள். அதுதான் மிக முக்கியமானதாக பார்ப்பேன். அவள் அல்ல, என்னுடைய மகன், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு மரியாள் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய குடும்ப குணாதிசயங்களை நாம் உடனிருந்து உயிர் கொடுக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நேரத்தை நாம் எப்படி செலவழித்து கொண்டு இருக்கிறோம்? சில பிள்ளைகள் பெற்றோர்களை இடத்தில் அந்த உரையாடல் என்பதே கிடையாது, அந்த அமைதியை கடைபிடிப்பதற்கான சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்வதே கிடையாது. ஆனால் மரியாள் அதை சிறப்பாக செய்கிறார். இன்னும் மிக முக்கியமாக நம்முடைய சமுதாயத்தை கெடுத்து கொண்டு இருப்பது சீரியல்ஸ். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த சீரியல்ஸ் எல்லாம் உண்மையாக மதிப்பீடு உள்ள சீரியல்களாக இருக்கிறதா? பேரை வச்சுருப்பாங்க சில பேர், அது மதிப்பீடு இல்லாத பேராக தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய சீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த நேரத்திலே தான் நாம் நம்முடைய குடும்பங்களில் அமர்ந்து கொண்டு குடும்ப ஜெபமாலை சொல்லுவது, உணவு அருந்துவது, ஜெபிப்பது, பைபிளை வாசிப்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு கடைசியாக நாம் சிந்தனை என்ன என்று சொன்னால், நாம் பார்க்கின்றோம் இந்த கடவுளின் பேழையாக இருந்த இந்த அன்னை மரியாள் இயேசுவை தான் முன்ன உணர்த்துகிறாள். அப்படின்னு பார்க்கும்போது மரியாள் ஆங்காங்கே காட்சி கொடுக்கிறாள். லூர்து நகர், பாத்திமா, வேளை நகர், பூண்டி, எல்லா இடங்களிலும் மரியாள் காட்சி கொடுக்கின்றாள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த காட்சி கொடுக்கின்ற ஒரு தருணத்தில் ஏன் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, ஏன் தூய ஆவி காட்சி கொடுப்பதில்லை அல்லது பரமத்தந்தை நமக்கு காட்சி கொடுப்பதில்லை? காரணம், அவருடைய திருமுகங்கள் நமக்கு தெரியாது. இயேசு நமக்கு நன்றாக தெரியும், பார்த்திருக்கிறோம் இல்லையா? அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், இந்த உலகத்திலே உன்னையும் என்னையும் போல் அவர் நடமாடினார். அப்போ மரியாள் காட்சி கொடுக்கின்ற அந்த தருணங்களில் எல்லாம் அவள் உண்மையாகவே கொடுக்கின்ற பாடம் என்ன சொன்னாக்கா, எல்லா காட்சிகளையும் பாருங்க, எடுத்து பாருங்க. வரலாறு என்ன சொல்லுகிறது? ஆலயம் எழுப்புங்கள், ஆலயம் கட்டி எழுப்புவதாக. இயேசுவுக்கு, என்னுடைய மகனுக்கு ஆலயம் கட்டி எழுப்புவதாக இருக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துல காட்சி கொடுக்கின்ற இடத்துல நீரூற்றுகள் இருக்கும். அந்த நீரூற்று எதை எடுத்து சொல்லுகிறது? மாதா குளம் நம்ம பார்க்குறோம் வேளாங்கண்ணிக்கு போனோம்னா, அல்லது லூர்து நகரை போனால் அங்கே பார்க்கின்றோம் நீரூற்றுகள். அதை எதை தூய ஆவியை பற்றி எடுத்துரைப்பதாக, திருமுழுக்கை பற்றி நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. இப்படியாகத்தான் மரியாள் இயேசுவை முன் உணர்த்திய ஒரு பேழையாக அவள் திகழ்கிறாள் என்பதை நாம் பார்ப்பது. அது மட்டுமா, அன்னையோடு நாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், அதுதான் சொல்லுகிறாள். ஜெபமாலை சொல்லுங்கள் என்று மரியாள் சொல்லவில்லையா? இப்படியாகத்தான் மரியாள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடங்களாக இருக்கு. இந்த அன்னையின்றி வெற்றி இல்லை, அன்னை இருக்க ஏது தோல்வி என்ற கூற்றெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே மரியாள் வழியாக இயேசுவிடம் நாம் செல்ல வேண்டும். ஆகவே திருப்பயணிகளாக இருக்க வேண்டும். ஆகவே தான் பிலிப்பு சொல்லுவார், அதாவது 14ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தியில் 8வது வசனத்தில் சொல்லுவார், பிலிப்பு, ஆண்டவரே எங்களுக்கு தந்தையை எங்களுக்கு காட்டும். இயேசுவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. பிலிப்பு கேட்குறேன், ஆண்டவர் எங்களுக்கு தந்தையை காட்டுங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக நீங்க நம்பவில்லையா? நம்புங்க. என்ன நீங்க பார்க்குறீங்க இல்லையா? என்னை பார்த்தால் நீங்கள் தந்தையை பார்த்தது போல. இப்படியாகத்தான் மரியாள் என்ன செய்கிறாள்? இந்த ஜெபத்தை உங்களையும் என்னையும் பார்த்து ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்வதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே மரியாள் வழியாக இயேசுடன் செல்லக்கூடிய அருமையான இந்த மரியாள் பேழையாக இருந்து அவள் இயேசு உள்ளத்தை உதரத்திலும் தாங்கி இன்றைக்கு நம் அனைவருக்கும் இந்த பாடங்களை எல்லாம் புகட்டுகிறாள். நாம் சிந்திப்போம், மரியாள் வழியாக இயேசுவிடம் செல்வோம், நம்ம எதிர்நோக்கின் திருப்பயணலாக வாழ்வதற்காக மரியாளிடத்தில் வரம் கேட்போமா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தந்தையாமனோட கருத்துக்களை பிள்ளைக்கரு வாஞ்சையோடு ஆண்டவன் பாதத்திலே மரியாள் வழியாக சமர்ப்பிப்போமாக. விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எனக்கு வலுவூட்டி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு நேசரே, திருச்சபையை வழிநடத்தி
நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, கர்தினார்கள், ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று தம் மக்களை நன்முறையில் வழியில் நடத்தி பாதம் சேர்த்திட செயல்படும் விதமாய் நல்ல ஆற்றலை கொடுத்து உதவிட புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதி சமாதானத்திற்காக எங்கள் உலக நாடுகளின் ஆட்சியாளர்கள் தங்களது தனி விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டு நாட்டை தவறான பாதையில் வழிநடத்தி நாடுகளுக்கிடையே போர் சூழல்களை ஏற்படுத்தி மனித வாழ்வில் அமைதி சமாதானம் சீர்கெட்டு தனி மனித உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இன்றி நிலவுகிறது. நீரே இத்தகைய நிலைமையை சீர் செய்து ஆட்சியாளர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து நல்ல ஆட்சி வழங்கிட அருள் வேண்டுமென தூய அன்னை ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை பாதுகாக்கும் இறைவா, தொடர் இயற்கை சீற்றங்களான பெருவெள்ளம், அடர்மழையால் நிலச்சரிவுகள், அன்றாட வாழ்க்கை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், இந்நிலையிலிருந்து மக்களை காத்திட வேண்டுமாய் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆலய புனரமைப்பு பணிகள் முடிவடைந்து புதிய ஆலய வளர்ச்சிக்காக எங்களை நல்ல வழியில் எங்களுக்கு நல்வழி காட்டிய இறைவா, எங்கள் பங்கு தந்தை மற்றும் அவரோடு இணைந்து பங்கை வழிநடத்துகின்ற அருள்பணியாளர்களது சீரிய முயற்சியால் எங்களது ஆலயத்தை குறுகிய கால அளவில் புனரமைத்து ஆலயத்தை அர்ச்சித்து தந்த உமது கருணை செயலுக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் எமது பங்கு தந்தை அனைத்து அருள்பணியாளர்கள் இறைபணி என்றும் சிறக்க அருள் புரிய புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரது நல்வாழ்விற்காக சுகம் தரும் கருணை கடலே, எங்களை வாழ்வித்து அனைத்து தேவைகளையும் சந்தித்து கொண்டிருக்கும் அருளுக்காய் நன்றி. மேலும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல உடல் சுகத்தை அளித்து அவர்களது வாழ்வில் என்றும் அமைதியும் அருளும் சமாதானமும் நிலவிட அருள் புரிய புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாணவ மாணவியருக்காக ஞானத்தின் இறைவா, எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்து அவர்களை வழிநடத்தும். பள்ளி முதல்வர், அருட்பணி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், உடன்பணியாளர் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் நல்கி மாநிலத்திலேயே எங்கள் பள்ளி சிறந்த பள்ளியாக திகழ வரமருள புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அழைத்துள்ளமை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதை நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. இதய பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும்
அது கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியக்குற அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவளுடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகம் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மேனத மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதரணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுனை காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மிட நெஞ்சை புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடுகளுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். லியோ எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினரும் ஆகிய அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளே செல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக போனதேத்து மரமரள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு வீணான கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இறைவா, நாங்கள் பாவிகள், எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த இயேசுவை தான் கன்னிமரியாள் உதரத்திலும் உள்ளத்திலும் தாங்கி ஈன்றெடுத்து உலகிற்கு அளித்த இறை மகன் இயேசு. இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கோழி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் பாடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன்.
ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதுந்தன் புகழ் பாடுதே, அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. இளங்காலை பொழுதுந்தன் புகழ் பாடுதே, அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. அலை ஓய கடலுக்குள் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். அலை ஓய கடலுக்குள் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவீணை தனை இன்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீணை தனை இன்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி நல்லதொரு மறைவுரையை வழங்கி உங்களெல்லாம் நற்கரையினுடைய திருப்பேழைகளாக வாழ அழைத்தவர் அருள்பணி பிரான்சிஸ் சுந்தர்ராஜ் எஸ்டிபி அவர்கள். நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமானவர். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு வந்திருக்கின்றார். இவர் ஒரு சலேசிய குருவானவர். தற்பொழுது சகாய மாதா திருத்தலம் பிராட்வேயில் அதிபர் மற்றும் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகின்றார். தந்தை அவர்கள் வேலூர் மறை மாவட்டத்தில் ஆரணியில் ஒரு கிராமத்தை சார்ந்தவர். பழக மிகவும் எளிமையானவர். அதிபர், பங்கு தந்தை மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தையாக சகாயத்தோட்டம், திருச்சி லால்குடி, பிராட்வே, பெரம்பூர் மற்றும் காட்பாடி போன்ற இடங்களில் திறம்பட பணியாற்றியவர். அகில இந்திய கல்வியியல் ஒருங்கிணைப்பாளராகவும் மாநில ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளின் தலைவராகவும் சாரணை இயக்கத்தின் மாநில முதன்மை ஆய்வாளராகவும் சலேசிய மாநில
கல்வி சேவைகளின் இயக்குனர் என்று பல பெருமைக்கு சொந்தக்காரர். இருந்தும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் மிகவும் எளிமையாக மக்களோடு மக்களாக வாழ்பவர். இன்று அவர் காரில் அழைத்து வரலாம் என்று முயற்சி செய்தோம். ஆனால் அவர் நம்மளுடைய சபர்பன் ட்ரெயின்லேயே நான் வருகிறேன் என்று ஆட்டோ பிடித்து இங்கே சேர்ந்திருக்கின்றார். எனவே அவர் எளிமைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்பவர். நல்ல இசை ஞானம் உள்ளவர், நன்றாக பாடுபவர். நீங்களே பார்த்துருப்பீங்க. சிறந்த மறைவுரையாளர், புன்சிரிப்போடு எல்லாரிடமும் அன்பாக பழகக்கூடியவர். தான் சென்ற இடமெல்லாம் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். இப்பேற்பட்ட ஒரு அருட்தந்தை இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் நம்முடைய ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் இந்த திருப்பலி நிறைவேற்ற ஆசி பெற்று கொடுத்திருக்கின்றார். எனவே நம்முடைய பங்கு பிரிவின் சார்பாகவும் பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் அருட்தந்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை கௌரவிக்க வண்ணம் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். அதே போல் இன்றைய திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித பிரான்சிஸ் சேவியர், புனித பீட்டர், புனித செபஸ்தியார், புனித தோமியார், புனித கார்மேல் அன்னை அன்பியங்கள். இந்த அன்பியத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய தினம் ரொம்ப முக்கியமான நாள். அன்னைக்கு நம்ம தேர்பவனியை எடுக்க போகின்றோம். அதே போல் நாளை நடக்கின்ற ஆடம்பர திருப்பலியை நிறைவேற்றுபவர் நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு ஜிஜே அந்தோணிசாமி அவர்கள். எனவே இந்த நாளை நடக்க இருக்கின்ற அந்த திருவிழா திருப்பலியில் நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்கள் கலந்து கொண்டு இந்த யூபிலி ஆண்டில் இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தின் வழியாக அன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக இறைவனுடைய ஆசிரியம் அருளையும் பெற்று செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நாளைய தினம் சரியாக 6 மணிக்கு திருஜபமாலை தொடங்கும். அதன் பிறகு 6:30 மணிக்கு திருப்பலி. அதைத் தொடர்ந்து நாளைய தினம் கூட எங்களுடைய சபையினுடைய நிறுவனர் புனித வின்சென்ட் தி பாலினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். எனவே நாளைய தினம் அவருக்கும் விழா எடுக்க வண்ணம் திருப்பலி முடிந்த பிறகு தேர்பவனி முடிந்த பிறகு உங்களுக்கு ஒரு சிற்றுண்டியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நாளைய தின திருப்பலி சிறப்பிக்கின்றவர்கள் புனித வின்சென்ட் தி பால் சபையினர், புனித வின்சென்ட் தி பால், புனித கபிரியல் நண்பியங்கள், விக்டோரியன்ஸ் இளைஞர்கள். நாளைய தினம் அந்த தேர்பவனி மற்றும் மற்ற எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் பக்தியோடு கலந்து கொண்டு ஆண்டவரை தரிசிக்க அன்னை மரியாளினுடைய புகழை பாட உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். இறைவனுடைய இறுதி ஆசிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, விண்ணகமுடை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு காத்து வருகிறாய். என் நிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் ஆரோக்கிய தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்தன் பாதையில் ஆரோக்கிய தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களின் காத்தரும் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.